இன்னொரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க கடல்ல அதிகமா பயணம் செய்றோம். எங்க போய் கடல்ல நாங்க அதிகமா பயணம் செய்யறோம் யா ரசூலல்லாஹ். குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போவோம், தோல் துருத்தில குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போவோம். ஒழுவும் நாங்க அதிலேயே செஞ்சுட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி பத்தாது. அந்த தண்ணிலேயே நாங்க ஒழு செஞ்சுட்டா என்ன பத்தாது? குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி பத்தாது யா ரசூலல்லாஹ். கடல் தண்ணியில ஒழு செஞ்சுக்கலாமா அப்படின்னு யார் கேட்கிறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் கேட்கிறாங்க. கேட்டதுனாலதான் பல மசாயில் வெளியே வந்துச்சு. ஒண்ணு தெரியுமா? சுவை, தண்ணீரினுடைய சுவை, தண்ணீரினுடைய நிறம், தண்ணீரினுடைய வாடை. ஃபர்ஸ்ட் சொல்றேன், தண்ணீரினுடைய வாடை, அசல் வாடை போய் வேற ஏதாவது ஒரு வாடை அந்த தண்ணியில வந்துச்சுன்னா அந்த தண்ணியில ஒழு செய்யக்கூடாது. மசாயில் தெரிஞ்சுக்கிடணும். ரெண்டாவது, அசல் தண்ணீரினுடைய கலர் போய் வேறு ஒரு கலர்ல அது இருக்கு அப்படின்னா அதுலயும் ஒழு செய்யக்கூடாது. மூணாவது, தண்ணீருடைய அசல் சுவை போய் வேறு ஒரு சுவையில அது இருக்குது அப்படின்னா அதுல என்ன செய்யக்கூடாது? ஒழு செய்யக்கூடாது. இது மசாயில் தெளிவு. கலர் மாறிடுச்சுனாலும் என்ன செய்யக்கூடாது? ஒழு செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வாடை, தண்ணீருடைய அசல் வாடையை போய் வேறு ஏதாவது வாடை, டேங்க்ல எலி விழுந்துருச்சுன்னு வைங்க, இங்க ஒழு செய்யும் போதே தெரிஞ்சிடும். நம்ம உடனே சொல்லிடுவோம், பாய் கூடாது, டேங்கை திறந்து விடுங்க, வேற தண்ணி மாத்தணும். சொல்றோமா இல்லையா? அசல் வாடை போய் வேற ஏதாவது வாடை வந்துருச்சுன்னா அந்த தண்ணியில நீங்க என்ன செய்ய வேணாம்? ஒழு செய்ய வேணாம். அதே மாதிரி சுவை, தண்ணீருடைய அசல் சுவை போய் இனிக்குது, புளிக்குது, இல்ல கசக்குது, அசல் சுவை போய் வேற ஏதாவது ஒரு சுவை வருது அப்படின்னா அந்த தண்ணீர்லயும் நீங்க என்ன செய்ய வேணாம்? ஒழு செய்ய வேணாம். ஏன்னா வேற ஏதாவது கலந்துறதுனாலதான் அந்த டேஸ்டோ நிறமோ அது அப்படியே மாறிடுது. அப்ப அது தண்ணீரினுடைய அந்த ஹல்ல அதை தாண்டிடுது. அது தண்ணி இல்லை, அது இப்போ வேற என்னமோ. அப்படின்னா தண்ணி மாதிரி இருக்கிறது எல்லாத்துலயும் ஒழு செய்யலாம். நம்மால் சர்பத்துல ஒழு செய்வார், மார்க்கத்துல அனுமதி கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி ஷருத்தெல்லாம் போட்டுக்கிறாங்க. தண்ணி தானே பிரச்சனை இல்லை, எது வேணாலும் செஞ்சுக்கலாம்னா அப்ப எதுல வேணா நம்மால் செய்வார். நல்ல வேலை முஃபஸ்ஸிரீன்கள் இந்த மாதிரி எழுதி வச்சாங்க, இல்லாட்டி நம்மால் என்ன வேணா செய்வார். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், குடிக்க தண்ணி வேணும். இப்போ நாங்க அதுல ஒழு செஞ்சிட்டோம்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம போயிடும், கடல் தண்ணியில ஒழு செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் கேட்கணும் சொல்லுங்க பை? நான் அதுக்கு தான் இப்ப விட சொன்னேன், அதுக்குண்டான மசாயில்கள்லாம் சொன்னேன். ஏன் அவர் அதை மாதிரி கேட்டாரு? சுவை மாறிடுச்சு. தண்ணி கலர்ல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ வாடையும் இல்லை, கடல் தண்ணியில எந்த வாடையும் இருக்காது. இப்ப என்ன மாறிடுச்சு? சுவை மாறிடுச்சு. சுவை, அதனால கேட்கிறாங்க. வாயில வைக்க முடியாது, அவ்வளவு தோட்டம் உப்பு, கடுமையான உப்பு. யா ரசூலல்லாஹ், அந்த தண்ணியில ஒழு செஞ்சுக்கிடலாமா அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான் கேட்டாங்க. அப்போ சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கடல் நீர் தூய்மைப்படுத்தக்கூடியதுன்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. கடல் நீர் தூய்மைப்படுத்தக்கூடியது, அதனால நீங்க தாராளமா அதுல என்ன செஞ்சுக்கிடலாம்? ஒழு செஞ்சுக்கிடலாம். அதில் வாழும் மீன் போன்ற உயிரினங்கள் செத்து போயிருச்சே, அதையும் நீங்கள் உண்ணலாம்ங்கிறாங்க. அதே ஹதீஸ்ல வருது. அதுதான் நமக்கு இங்க ஆதாரம். அப்ப ஒழு செஞ்சுக்கலாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த கடலிலேயே மீனோ அது போன்றவைகள் செத்து போயிருதா இல்லையா, அதையும் நீங்கள் புசிக்கலாம், சாப்பிடலாம் என்று சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே அனுமதி கொடுக்கிறார்கள். ஏன்னா அது கடல்ல இருக்கிற வரைக்கும் கெட்டு போவாதுன்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ் சொல்லும். அதுவாவே செத்துருச்சுதான், பிரச்சனை இல்லை. அது கடல் தூய்மைப்படுத்தக்கூடியது, அது என்ன செய்யாது? கெட்டு போவாது. அதனால நல்லா இருக்கும், அதை நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு மார்க்கம் இங்கே அனுமதி கொடுக்கிறது. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.